உங்கள் யாருக்காச்சும் இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பாட்டை கேட்டுறேன். அப்போ மற்ற எல்லாரும் கேட்கலாமான்னு கேட்டால் பாட்டு ஆரம்பிக்கும் போது டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. பாட்டு என்னமோ என் ஃப்ரெண்டு பேர் நிலான தான் ஆரம்பிக்கும். ஆனால் அது உள்ள உண்டாக்குற தாக்கத்துக்கு அளவில்லை. தற்செயலாக தான் அந்த பாட்டு என் கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஊரே இதை கேட்டு ஆல்ரெடி கலங்கிட்டு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 3 நாள் அந்த பாட்டை லூப்பில் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ அதை யாராச்சும் கேட்க வச்சே ஆகணுமே உள்ள ஏதோ சொல்ல, ஜிம்முன்னு கூட பார்க்கலையே, பாட்டு கேட்க வரீங்களான்னு கேட்க அவங்களும் வரேன்னு சொல்ல, ஐயோ இன்னும் என்ன பாட்டுன்னே சொல்லியா, கேபர் வாஸ்கியோட ஃபிரங்கி பாணி. கபேர் வாசிக்கின்னு ஒரு சிங்கர் ஒரு கலைஞரோட பெரிய வெற்றி அவர் இசையமைச்ச பாட்டு மக்கள் கேட்குறப்போ தன்னறியாமல் அந்த பாட்டுக்கு நம்ம உடல் தாளம் போடுறது தான். அதை விட பெரிய விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் கேட்டுட்டு இருக்கதை பார்த்து ஒரு அங்கிள் வந்து யார் பாடுறதுன்னு கேட்க, நல்ல படைப்பு மக்கள் கிட்ட எப்படியாச்சும் போய் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போலன்னு நினச்சிக்கிட்டேன். அதுவும் அதில் ஒரு லைன் வரும் பாருங்க. எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா பாட்டு 10 நிமிஷம். ஆனா கேட்டு முடிக்கிறப்போ ஏன் 10 நிமிஷத்தோட முடிச்சிங்கன்ற மாதிரி இருக்கும். பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே நல்லா சிரிச்சு முடிச்சுட்டு பாட்டு கேளுங்க. ஏன்னா கேட்டதுக்கு அப்புறம் சரி நம்ம கதைக்கு வருவோம். அடுத்த சீரிஸ் எப்போ தான் கேட்குறீங்க? சீரிஸ்லாம் எப்போ ரெடி? நான் தான் என்ன ரெடி ஆகல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கதற விடுறோம்.